ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மூவி ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் கிங்ஸ்டன். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி, அழகம் பெருமாள், சேத்தன், குமரவேல் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் கமல் பிரகாஷ் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி கோகுல் பினாய் பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங் சான் லோகேஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனவ கிராமம், அந்த மீனவ கிராமத்தில் ஒரு அமானுஷம் ஆட்டி படைக்குது. அந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த கடலுக்குள்ள மீன் பிடிக்க தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே உள்ளே போகிறவங்க எல்லாமே இறந்து போய் தான் வெளியே வராங்க. அந்த கடலுக்குள்ள ஜிவி பிரகாஷ் போய் அங்கே மீன் பிடிச்சாரா, அந்த கடலுக்குள்ளே என்ன மாதிரியான அமானுஷம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா, முதல்ல நான் கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் மியூசிக் மூணையுமே சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோன்னா, கண்டிப்பாக அந்த கடலுக்குள்ளே அவங்க ஷூட் பண்ணது கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். அண்ட் இது நிறைய செட் போட்டு எடுத்திருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு அந்த கடலுக்குள்ளே இருக்க அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக காமிச்சிருக்கும். அண்டு விஎஃப்எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ டீசெண்டான ஒரு விஎஃப்எக்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு கிங்ஸ்டன் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த ஒரு கிரியேச்சர் அங்கே வரப்போ அந்த கிரியேச்சருக்கான மேக்கப்பாக இருக்கட்டும் அண்டு அந்த ஓவரால் அந்த சீன் ஹாரருக்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட 25th படம் இது. அவரே நடித்து அதுக்கு மியூசிக்கும் பண்ணி அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக மியூசிக்கலி பார்க்குறப்ப பாட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கலாம். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீன் அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நகர்ந்துகிட்டே இருக்குது. பட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயத்த நமக்கு ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி அடுத்து என்ன நடக்கும். கண்டிப்பாக ஒரு அந்த ஹாரர் படத்துக்கு அந்த ஒரு சைலண்ட்டான ஒரு விஷயம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஹாரர் படத்துக்கு கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஹாரர் படம் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர் தான் நம்ம தமிழ் சினிமாவில். இதுவும் அதோட வரிசையில் இந்த ஒரு விஷயத்தில் சேர்ந்துருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இந்த படத்தில் ஆக்டர்ஸ் நிறைய நமக்கு தெரிஞ்ச முகங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. பட் எங்கே நமக்கு லேக் ஆகுதுன்னா, இந்த படத்தில் சம்திங் ஏதோ நமக்கு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி படம், அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியலைஸ்டு ஒரு கேரக்டரோட ஒரு ஓவர் த டாப் நிறைய விஷயங்கள் ஆட் ஆயிருந்தாலுமே இவங்க அந்த பிளாட்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா அந்த கிரியேச்சர் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் ஸ்கேர்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். அது அடிக்கடி நம்மளை பயமுறுத்துறதுக்கு இது ஒரு ஹாரர் படம் நீங்கள் பயப்படணும் அப்படின்றதுக்காக அந்த சவுண்ட் அதிகமாக ஜம்ப் ஸ்கேருக்காக யூஸ் பண்ணி அந்த இமேஜஸ்லாம் கொடுக்கறதுன்றது நம்ம எப்போவுமே பார்த்தது தான். நம்ம இன்னமும் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இந்த படம் ஒரு சூப்பரான அட்டெம்ப்ட். அண்ட் இது வரைக்கும் நமக்கு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஹாரர் கலந்த ஒரு டீசெண்டான ஒரு படம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். நான் இதுக்கு பேரலாக சில படங்கள் நமக்கு தெரியும், 1, 2, 3 நிறைய பார்ட்ஸில் எடுத்திருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த படம் அடுத்து வரப்போட ஒரு ஹாரர் ஜானர் கூட சேர்ந்த ஃபேண்டஸியாக இருக்கட்டும் இல்லை ட்ராமாவாக இருக்கட்டும், இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். நன்றி.